மாண்புமிகு முதலமைச்சர் மாதிரியோ இல்ல அவர் புள்ள உதயநிதி ஸ்டாலின் மாதிரியோ 200 தொகுதி 210 தொகுதி எல்லாம் ஜெயிக்க மாட்டோம். நம்ம இப்ப திமுகவை கொள்கை ரீதியா எடுத்து நிக்கிறோம், நிர்வாகத்தை கொள்கை ரீதியா நிக்கிறோம், ஊழல் எடுத்து நிக்கிறோம். தனிப்பட்ட பகைங்கிறது கிடையாது. அந்த கல்ச்சர் நம்ம தூக்கி எறியணும். இன்னைக்கு கேண்டிடேட் செலக்ஷன் நிறைய அப்ளிகேஷன் வருது. ஆனா நிறைய கேண்டிடேட்ஸ் எங்க தலைவர் நிறைய பெண்கள் கேண்டிடேட்ஸ் வேணும்னு நினைக்கிறாங்க. ஆனா யாரும் வெளியே வர மாட்டேங்கிறாங்க. அப்ப என்ன அடிச்சுட்டே இருக்கிறாங்க. அந்த அடியில நான் திருப்பி கத்துறேன். நான் அடி வாங்கிட்டு இருக்கேன். முதலமைச்சரா வரணும்னா 40% ஓட் பேங்க் வேணும். ஓகே, அது இன்னைக்கு விசிகேக்கு இல்ல. ஆனால் அந்த முதலமைச்சரை உருவாக்குவதற்கு விசிகே இல்லாம ஒரு முதலமைச்சரை உருவாக்க முடியாதுங்கிறதுக்கான இவங்க வந்தாலே சரவெடி தான், பட்டாசு தான், படன்னு பேசுவாங்க. இங்க ஆல்ரெடி லாஸ்ட் டைம் நம்ம பேசும்போதும் வந்தாங்க சார், புயல் மாதிரி வந்தாங்க. ஆல்ரெடி நம்ம எதிர்பார்க்கறதுதான் 2026 உடைய அரசியல் வானிலையும் புயல் தான் சொல்லியிருக்கீங்க. அந்த புயல்ல இன்னொரு குட்டி புயல் வெல்கம் பண்ண போறோம். மாஞ்சோலில இருந்து நிவிதா வாங்க. லாஸ்ட் டைம் நாங்க 2 பேரும் பேசினதை கவர்மெண்ட் ஸ்டாப் பண்ணிருச்சு. டெலிகாஸ்ட் பண்ணவே இல்லை. வணக்கம், நான் நல்லா இருக்கேன். வணக்கம், நல்லா இருக்கேன். என் பேர் நிவிதா, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. மாஞ்சோலை என் ஊர், திருநெல்வேலி மாவட்டம். ஃபஸ்ட்டு என்ன கேட்கணுன்னா, கடந்த 50 ஆண்டு காலமாக அதிமுக திமுக அப்படின்னு திராவிட கட்சிகள் தொடர்ந்து அவங்க ஆட்சியை கூட்டணியாவோ இல்லை தனித்தோ நின்று ஆட்சி அமைச்சிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு தேர்தல்லையும் ஏதாவது ஒரு மாற்றம் வந்துருமா அப்படின்ட்டு தான் இன்றைய இளைய தலைமுறைகள் வாக்களிக்கிறாங்க. நானும் அதே தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். இப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அதை தொடர்ந்து தாவைக்க தலைவர் திரு விஜய் அவர்கள், இவங்கெல்லாம் வர்றது, இந்த மாற்றத்தை நாங்கள் எதிர்பார்க்கல. நாங்கள் என்ன எதிர்பார்க்கோன்னா, ஒரு திமுகவுக்கு பதில் அதிமுக, அதிமுகவுக்கு பதில் தாவேக்கா வர்றதை நாங்கள் எதிர்பார்க்கல. எங்களுக்கு அரசியலில் ஒரு மாற்றம் வரணும். அது என்னென்ன மாற்றம்னா, ஒரு சித்தாந்தத்தில், ஒரு செயல்பாட்டில், ஒரு மக்கள் நலனில், ஒரு அரசோட திட்டத்தில் என்னென்ன மாற்றங்களை நீங்கள் கொண்டு வருவீங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கலாம். சித்தாந்தங்கள் என்பது என்னன்னா, புதுசா என்பது உருவாக்க முடியாது. பெரியாரோட சித்தாந்தங்கள் புதுசான்னு கேட்டீங்கன்னா புதுசு இல்ல. ரஷ்யன் பிலாசபிஸை உள்வாங்கினாரு, யூரோப்பியன் பிலாசபிஸை உள்வாங்கினாரு. காரல் மார்க்ஸை படிச்சாரு, ரூசோவை படிச்சாரு. ஏன் நம்மளுடைய திருக்குறள்ல திருவள்ளுவர் அதுலயே சமூக நீதியும் ஈக்குவாலிட்டியும் அதுலயே இருக்கு. ஆக்சுவலா அதை உள்வாங்கி நடைமுறைப்படுத்தக்கூடிய இடத்துல ஃபெயிலியர் ஆகுது. இங்கதான் பெரிய கேப் இருக்கு. சித்தாந்தங்கள் எல்லா இடத்துலயுமே இருக்கு. ஆனா அது எங்க நடைமுறைப்படுத்த முடியும்னா, ஒரு எலெக்ஷன் பாலிடிக்ஸ்ல வின் பண்ணி அதிகாரத்துக்குள்ள நம்ம நுழையும் போதுதான் அதை நடைமுறைப்படுத்த முடியும். அதுக்குதான் நான் ஒரு உதாரணமா அண்ணாவை சொன்னேன். அன்னைக்கு இருந்த ஆட்சி மும்மொழி கொள்கைன்னு சொல்லும் போது அண்ணா இருமொழி கொள்கைன்னு ஃபைட் பண்ணார். அந்த இருமொழி கொள்கைன்னு அண்ணா ஃபைட் பண்றதுக்கு முன்னாடி இந்த சமூகம் ஃபைட் பண்ணாரு. 1935 காலகட்டத்திலே கொண்டு வரும் பொழுது, இல்ல 37 காலகட்டத்திலே கொண்டு வரும் பொழுது, 50 காலகட்டத்திலே கொண்டு வரும் பொழுது, பெரியார் அவர்கள் எதிர்க்கும் பொழுது, இல்ல ரிசர்வேஷன் ஸ்டாப் பண்ணும் பொழுது, ஹைகோர்ட் ஸ்டாப் பண்ணும் பொழுது, அதிகாரத்திலே இல்லாத ஒரு பெரியார் ரிசர்வேஷனுக்காக போராடி ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தார். அப்ப இங்க சித்தாந்தங்களை இந்த சமூகத்துல கொண்டு போய் சேர்க்க முடியும்னா, ஒரு இயக்கமா இருக்கக்கூடிய நான் பொலிட்டிஷியனா இருந்த பெரியார் அவர்கள் கொண்டு போய் சேர்க்க முடிஞ்சிச்சு. அந்த அவேர்னஸை கொண்டு வர முடிஞ்சிச்சு, விழிப்புணர்ச்சியை கொண்டு வந்தார். ஆனால் அந்த விழிப்புணர்வு சட்டங்களா மாறணும். அந்த சட்டங்கள் அமல்படுத்தக்கூடிய இடத்துக்கு ஆட்சியாளர்கள் வரணும், நிர்வாகிகள் வரணும். அப்ப சித்தாந்தங்களை ஃபாலோ செஞ்ச திமுகவா இருக்கட்டும், கலைஞர் கருணாநிதி ஆகட்டும், அதுக்கப்புறம் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு நான் சித்தாந்தத்தை ஃபாலோ பண்றேன்னு. ஆனால் அதுக்கப்புறம் எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள் சித்தாந்தங்களை அடிப்படையாக கொண்டு ஆட்சியை உருவாக்கும் பொழுது ஏற்பட்ட நிர்வாக சீர்கேடுகள், முக்கியமா எப்பயுமே ஊழல், அதிகார துஷ்பிரயோகம், இது ரெண்டுமே மக்கள் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த இடத்துல ஊழல்னு போகும்போது சித்தாந்தத்தை இழந்துருவாங்க. நான் ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்து அந்த டிபார்ட்மெண்ட்டை நான் இப்ப ஹெல்த் டிபார்ட்மெண்ட் எடுக்கிறேன் அப்படின்னா, ஒரு 10,000 ஹாஸ்பிட்டல் இருக்குன்னா அதை முன்னேற்றணும், நல்ல மருந்து கொடுக்கணும். நான் ஒரு 30% கமிஷன் வாங்கினா முதல்ல நல்ல மருந்து கொடுக்க முடியாது, நல்ல ஹாஸ்பிட்டல் உருவாக்க முடியாது, சம்பளம் கொடுக்க முடியாதா டாக்டர்ஸுக்கு. அப்ப இங்கதான் அந்த பிரச்சனை நிக்குது. மக்களுடைய அடிப்படை தேவைகளை பிரச்சனை வரும் பொழுது மக்கள் எங்க கோவம் வராங்கன்னா, நீ சித்தாந்தம் பேசுற, ஆனா உன்னுடைய நிர்வாகமும் உன்னுடைய பேச்சு ஒண்ணு இருக்கு, செயல் ஒண்ணு இருக்கு. நீங்க சொல்லுவீங்கல்ல, பேச்சு ஒண்ணு பேசுறாப்புல செயல் ஒண்ணு செய்யறாப்புல அப்படின்னு.
நல்ல பேசிட்டு செயல் மாற்றி செஞ்சீங்கன்னா மக்கள் கோவம் வந்துடும். அப்ப என்ன பண்ணுவாங்க, மக்கள் திருப்பியும் ஒரு புதுசா லீடரை தேடுறாங்க, இன்னொரு கட்சி மாற்றுறாங்க. இது தலைவரோட நிக்கல, தலைவர் கூட இருக்க 30 அமைச்சர்கள், அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாக சீர்கேடு. திருநெல்வேலினா எலெக்ஷனுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்க, மலைகள்லாம் உடைக்க கூடாது, கனிம வள கொள்ள இருக்க கூடாது அப்படின்னு திருநெல்வேலியில அந்த காலத்துல எவ்வளவோ வந்து பேசினாங்க, போராடினாங்க. ஸ்பீக்கர் இருக்க ஊரு. ஆனா இன்னைக்கு கல்லை உடைச்சு கேரளா கொண்டு போயிட்டு இருக்காங்க. இன்னி வரைக்கும் நின்னுச்சா? நிக்கல. அப்ப எதிர்கட்சியா இருக்கும் பொழுது மக்கள் எதுக்காக போராடினாங்களோ திமுக அவங்களோட போய் நின்னுச்சு. ஆனா ஆளுங்கட்சி ஆனோடனே அதே தவறு நடக்குது, ஆனா அமைச்சர் மாறிட்டார். அதே ஊழல் நடக்குது, அதே கல்லை வெட்டுறாங்க, அதே கனிம வள கொள்ளை பண்றாங்க. கேரளால வந்து நீங்க ஒரு மலையை டச் பண்ணவே முடியாது, கல்லை வெட்ட முடியாது. ஆனா இங்க இருந்து மண்ணையும் கல்லையும் கேரளா கொண்டு போறாங்க, அங்க இருந்து பெங்களூர் கொண்டு போறாங்க. அப்ப எது எதிர்கட்சியா இருந்து பேசணுமோ அந்த உங்க ஊர்லயே அது நடக்கல. அப்ப மக்களுக்கு அதிருப்தி வரும். என்னது, ஸ்பீக்கர் அப்பாவு அன்னைக்கு வந்து கனிம வள கொள்ளைக்கு எதிராக பேசினாரு, ஆனா இன்னைக்கு நடந்துகிட்டே இருக்க, ஏன் குரல் கொடுக்கல? அவர் தான் பெரிய பவர்ஃபுல்லா இருக்கிறாரு, ஸ்பீக்கர் கண்ட்ரோல்ல இருக்கிறாரு, ஏன் அவரால் செய்ய முடியல? அங்க இருக்கிற லோக்கல் அமைச்சர் இருக்காரு, அவரால் ஏன் அதை செய்ய முடியல? இந்த கொஸ்டின் வரும்போதுதான் ஒரு புது கட்சியுடைய வெற்றிடத்தை உருவாக்கி அடுத்த மக்கள் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. இது ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்த பிரச்சனை இருக்கு. ஒவ்வொரு அமைச்சர்களும் செய்யக்கூடிய ஊழலும் நிர்வாக கோளாறும். அப்போ மக்கள் வெறுத்து போய் ஒரு தலைமை உருவாக்கணும். அந்த தலைமை தமிழக வெற்றி கழகம், எங்களோட தலைவரும் சரி, நாங்களும் சரி, ஆட்சிக்கு வந்த பிறகு கண்டிப்பாக இப்ப செய்யக்கூடிய தவறுகளை மாத்துவோன்னு மக்கள் நம்புறாங்க. அதனாலதான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஆதரவு வருது. சோ சித்தாந்தங்கள் இங்க ஆல்ரெடி இருக்கு. பெரியாரோட சித்தாந்தங்களையும் அண்ணாவுடைய சித்தாந்தங்களையும் கம்யூனிஸ்ட் சித்தாந்தங்களையும் மீறி இன்னுமேட்டு ஒரு தலைவர் இங்க வர முடியாது. அதை எதிர்த்து ஒரு தலைவர் ஜெயிக்க முடியாது. அதனால சித்தாந்தங்களை பேசி நிர்வாகம் சரியாம செய்யாம இருந்தா ஆட்சி மாற்றங்கள் உருவாகும். அதுதான் இந்த எலெக்ஷனுக்கான ஒரு ரிசல்ட்டா நான் பாக்குறேன். நன்றி. இப்போ ஊழல்னு சொன்ன உடனே நான் மக்களோட இடத்துல இருந்து சில ஊழல் பிரச்சனை பெரும்பங்கு வகிக்குது. அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சின்ன கடைநிலை அரசு ஊழியர்கள்ல இருந்து பெரிய அரசு ஊழியர்கள் வரைக்கும் கண்கூடவே ஊழல் வந்து நடக்கிறத நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா, மின்கம்பம் வந்து புதுசாக நட்டு வைக்காங்க. அதில் வந்து இபி மேன் போய் அங்கே கரண்ட் லைனை போடும்போது அது அவர் விழுந்து இறந்து போயிடாரு. இது ஒரு செய்தி. இதே நான் சொந்த அனுபவத்தில் நான் என்ன பார்க்கணும்னா, இப்போ எங்களுக்கு வந்து மாஞ்சோல்லேருந்து நாங்கள் விரட்டி எடுக்கப்பட்டுட்டோம். எங்களுக்கு வந்து ரெட்டியார்பட்டின்ற இடத்துல வந்து ஹவுசிங் போர்டு அடுக்குமாடி குடியிருப்பு கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே அந்த ஒழுங்காக கூட பூசலை, அங்கங்கே இடிஞ்சி கீறல் விழுந்து போய் இருக்குது. அது புது பில்டிங் தான், புதுசாக தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஊழல்லாம் நடக்குது. யார் இதை கட்டுப்படுத்தணும்? அரசாங்கம் தான் கட்டுப்படுத்தணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் சின்ன சின்ன விஷயங்கள், பாலம் இது பண்ணுறதா இருக்கட்டும். இப்போ கூட இந்த வெள்ளைக்காரன் கட்டிட்டு போன மாளிகைகள் கூட அது நிலச்சி இன்னும் நிற்கிது. இவங்க என்ன பண்ணுதாங்க, பேட்ச் ஒர்க்குன்ற பேரில் திரும்ப திரும்ப அதையே பண்ணி அது தேவையில்லாத நிதி சுமையை தானே நம்ம தமிழ்நாட்டுக்கு ஏற்படுத்துது. ஒவ்வொரு ஆட்சி 5 வருஷம் முடிய சொல்ல ஒரு பெரிய நிதி கடனை வந்து சுமத்தி வச்சுட்டு போயிடுறாங்க. இதை போட சொல்லி ஒழுங்காக முதல்ல போடலாம்ல. இப்போ நீங்கள் ஊழலை பற்றி சொல்கிறதுனால நம்ம தாவைக்கா வந்து வரும்போது நான் அதை ரொம்ப எதிர்பார்க்கேன். அந்த மாற்றத்தை வந்து ஏற்படுத்தணுங்கிறத நான் எதிர்பார்க்கேன். ரெண்டாவது, இப்போ மது பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்குது. மது விலக்கு சாத்தியமானு எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. அப்படி சாத்தியப்பட்டால் அதுக்கான வரக்கூடிய வருவாய் இழப்பீடு என்ன மாதிரி நீங்கள் சரி பண்ணதுக்கு நினச்சி வச்சுருக்கீங்க, அதை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்கள். ரெண்டாவது, மது பாட்டிலில் வந்து பழம் மட்டும் சொல்லியாச்சு, அதை பீங்காம் பாட்டிலில் வந்து நீங்கள் வந்து மது வந்து விற்பனை பண்ணாதீங்க. ஏன்னா அதை குடிச்சிட்டு மது பிரியர்கள் அங்கங்கே போட்டுவிட்டு போயிருதானுவோ. அது வந்து விலங்குகள்ல இருந்துன்னா காட்டில் வாழ்ந்ததுனால நான் சொல்கிறேன், விலங்குகள் காலில் அது குத்துது. கீழே வந்து பார்த்தோம்னா அந்த தண்ணியோட சேர்ந்து வந்து விவசாயிகள் காலில் வந்து அது குத்துது. இதுக்கு மாற்றாக வந்து இந்த ஃப்ரூட்டி மாசா மாதிரி அந்த காகித பேப்பர் டப்பாவில் வந்து நீங்கள் கொடுக்கறதுக்கு வந்து இது செய்யலாம். ஆனால் அதை செய்யறதுக்கு ஏன் மறுக்காங்க? ஏன் நம்ம மண் வளத்தை வந்து சதி பண்ணி அதை கெடுக்க நினைக்காங்களா அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி வந்து இருக்குது. இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன மாதிரியான மாற்றத்தை கொண்டு வருவீங்க, இல்லை இதுக்கான முன்னெடுப்புகள் எதுவும் செய்கிறதுக்கு யோசிச்சு வச்சுருக்கீங்களா? நீங்க சொன்னதுல வரேன். மாஞ்சோலை தொழிலாளர்களுடைய போராட்டத்துல திமுக மிகப்பெரிய பங்கெடுத்துச்சு. அவங்களுக்கு ஒரு நிரந்தர வேலை கொடுக்கணும்னு சொல்லி போராட்டுச்சு. அவங்களுக்கான பணியிடத்தை கொடுக்கணும்னு போராடணும். ஏன்னா அந்த போராட்டத்துல வந்து நான் அந்த டைம்ல வந்து நாங்க வந்து ஒர்க் பண்ணியிருந்தோம் நாங்க. ஆனா ஆட்சிக்கு வந்த பிறகு அவங்களுக்கான எந்த மாற்றங்களும் நடக்கல. அதே மாதிரி இது மட்டும் இல்ல, பொதுவா இலங்கை தமிழர்களுக்காக வந்து பெருசா இங்க இருக்கக்கூடியவங்க எல்லாம் குரல் கொடுப்பாங்க. தமிழ் தேசியம், இலங்கை போராட்டம், திமுக பயங்கரமா போராடும், அவங்களுக்காக பேசும்.
எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா நான் வந்து போய் பார்த்திருக்கேன் ஒவ்வொரு அந்த இடத்த. இலங்கை தமிழர்களா இருக்கக்கூடிய நம்மளுடைய தொப்புள்குடி உறவுகள் இங்க இருக்கும் பொழுது, இங்க இருக்கக்கூடிய கும்மிடி பூண்டி, அப்புறம் வந்து அங்க ஊட்டியில இருக்கக்கூடிய முகாமங்கள்லாம் போய் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஒரு மனிதர்கள கூட வாழ முடியாத ஒரு இருப்பிடத்தை தான் கட்டி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க மேல இருக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 6 மணிக்குள்ள வந்துடணும், வேலை பாக்குறவங்க எல்லாம் 8 மணிக்குள்ள வந்துடணும், அட்டண்டன்ஸ் போடணும், இன்னும் வந்து கியூ பிரான்ச் வந்து அவங்கள வந்து ஒரு தீவிரவாதி மாதிரி பாக்குறது, இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் வந்து மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்த இந்த திமுக அரசு, இந்த அரசு இது வரைக்கும் என்ன மாற்றங்களை இந்த மாதிரி கேம்ப்ல வந்து உருவாக்கி இருக்கு? தொப்புள் வழி கூட உறவுகளா இருக்கக்கூடிய நம்மளுடைய ஸ்ரீலங்கால இருந்து வந்தவங்க எல்லாம், இலங்கையில இருந்து வந்தவங்க எல்லாரையுமே இன்னும் வந்து ஒரு 3ஆம் குடித்தர மக்கள் மாதிரி தான் இன்னும் இங்க வந்து வழி நடத்திட்டு இருக்காங்க. அப்ப நீங்க சொல்ற மாதிரி இதேதான் மாஞ்சோலை. இதுதான் வந்து அடிப்படை பிரச்சனைக்கு ஒரு நிர்வாகத்தோட ஃபெயிலியர். ஒரு பெரிய எதிர்பார்ப்போட முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து மாற்றுவார்னு வந்தாங்க, எல்லாரும் ஓட்டு போட்டோம். அப்ப ஃபெயிலியர் ஆகும் பொழுது அதே கோபம் அவர் மேல திரும்புறதுனாலதான் ஒரு புதிய தலைமை, ஒரு முதன்மை தலைமை, ஒரு புதிய எதிர்பார்க்கிறோம். கண்டிப்பாக நாங்க வரும்பொழுது இந்த பிரச்சனைகள் நான் சொன்னமே, மாஞ்சோலை தொழிலாளர்கள் பிரச்சனையாகட்டும், இலங்கை தொப்புள்குடி உறவுகள் நம்மளுடைய உறவுகளாகட்டும், இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு அடிப்படை தேவைகள் நம்மளுடைய சகோதரர்களுக்கு என்ன செய்யறோமோ அதே மாதிரி செய்யணும்னு நாங்க நினைக்கிறோம். இந்த ஊழல் தான் பிரச்சனைன்னு நினைக்கிறோம். அவங்க டைவர்ட் ஆறாங்க எல்லா இடத்துலயும். நீங்க சொல்ற மாதிரி பேக்கேஜ் ஒர்க்குங்கிறாங்களா, அது பேக்கேஜ் ஒர்க் இல்ல, அது வந்து பேட்ச் ஒர்க் கிடையாது, அது வந்து ஒரு பேக்கேஜ் ஒர்க். அமைச்சருக்கு ஒரு பேக்கேஜ் போவோம், முதலமைச்சருக்கு பேக்கேஜ் போவோம், எல்லாமே கமிஷன் கான்ட்ராக்ட்னு போறதுனால டைவர்ட் ஆயிட்டே இருக்கிறாங்க. கண்டிப்பா இந்த நிர்வாகத்தை மாற்றத்துக்கு தான் இந்த ஒரு கட்சியை ஆரம்பிச்சு இதுக்கான பயணத்துல நாங்க இருக்கோம். ஒரு மாற்றத்தை உருவாக்குவோம் நாங்க. நன்றி சார். உங்களை சந்திக்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு நபர் சார். அவங்க யாரு அப்படின்றத அவங்களே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க போறாங்க. ஏதோ ஒரு பந்தம் இருக்கு உங்க கூட. முதல்ல அவங்களை இன்வைட் பண்ணிடலாம். வாங்க. எப்படின்னா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப ஒரு வருஷம் ஆச்சா பார்த்தவங்கள? ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. பாக்குறதுல சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். ஞாபகம் இருக்கா சார்? ஞாபகம் இருக்கு. விசிகில இருக்கும்போது சிஸ்டர் வந்து லா காலேஜ்ல படிக்கணும்னு சொன்னாங்க. அப்ப வந்து கொஞ்சம் சப்போர்ட் கேட்டாங்க, சப்போர்ட் பண்ணோம். நல்லா படிக்கிறீங்களா? நல்லா படிக்கிறேன். இப்ப வரைக்கும் கரெக்டா போயிட்டு இருக்குல்ல? நல்லா, எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கேன். உங்க மூலியமா தான் எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கேன். என்ன கவர்மெண்ட் படிக்க வச்சுச்சு? என்ன நீங்க படிக்க வைக்கிறீங்க, என்னோட வலியை உணர்ந்து நீங்க படிக்க வைக்கிறீங்கண்ணா. நல்லா படிங்க. அது என்ன இருக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் ஒன்று சொல்ல விரும்புறேன். எப்படி நான் அண்ணனை பார்த்தேன் அப்படின்னா, தலைவரை பார்க்கறதுக்கு நான் விடுதலை சிறுத்தை கட்சி ஆஃபீஸ் அலுவலகத்துக்கு போயிருந்தேன். அப்போ வந்து அண்ணனை யதார்த்தமா நான் சந்திச்சேன். அவர் விடுதலை சிறுத்தையில சேர்ந்த ஒரு புதுசு. அப்போ நான் யதார்த்தமா அண்ணனை சந்திச்சேன். ஆனா அவரை சந்திப்பனான்றது எனக்கு தெரியல. ஆனா யதார்த்தமா சந்திச்சேன். எப்படி சந்திச்சேன்னா, அண்ணன் வந்து தலைவரை பார்க்க வந்திருந்தாரு. அப்போ வந்து அண்ணன் தலைவரை பார்க்கறதுக்கு வந்திருந்தாரு. என்னை பார்த்துட்டு நீங்க லா படிக்கிறீங்களாமான்னு கேட்டாரு. ஆமா நான் படிக்கிறேன்னு சொன்னேன். உடனே அடுத்த அண்ணன் வந்து தலைவரை பார்க்க உள்ள போயிருந்தாங்க. உள்ள அண்ணன் போகும்போது நான் எங்க அப்பா கால் பண்ணி பேசினேன். அப்பா, ஆதவ அர்ஜுன் அண்ணன் வந்திருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லி சொன்னேன். எங்க அப்பா சொன்னாங்க, அப்படியாம்மா அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்ப நம்மளோட கஷ்டத்தை அண்ணன் கிட்ட சொல்லுமான்னு சொல்லி சொன்னாரு. உடனே அண்ணன் தலைவரை சந்திச்சுட்டு வரதுக்குள்ள நான் ஒரு பக்கம் லெட்டர் எழுதினேன். அண்ணனுக்கு லெட்டர் எழுதி என்னோட எவிடன்ஸ் எல்லாமே ஒரு 5 பக்கம் வச்சேன். என்னோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், நான் 5ஆவது படிக்கும்போதே எங்கள் அம்மாவை இழந்துட்டேன். அப்பா ஒருத்தவங்க மட்டும்தான் எனக்கு. அப்படி உள்ள டைமில் எனக்கு கல்வி கடன் வந்து ரொம்ப 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 சிரமப்பட்டேன். நான் கல்வி கடன் கட்டுறதுக்கு அந்த டைமில், அப்பா நான் அண்ணனை பார்த்துருக்கேன்ப்பா அப்படின்னா, நம்ம குடும்பத்தோட கஷ்டத்தை நீ வந்து எல்லாத்தையும் வெளிப்படையாக அண்ணன் கிட்ட சொல்லுமா அப்படின்னு சொன்னார். அண்ணன் யார் எப்படி என்னன்றது எனக்கு அப்போ தெரியாது. திருச்சியில் வந்து அண்ணன் நம்ம கட்சியில் இணைஞ்சாருன்ற மட்டும்தான் எனக்கு தெரியும். அப்படி ஒரு டைமில் நான் வந்து என்னோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த லெட்டர் கூட நான் அட்டாச் பண்ணி அண்ணன்கிட்ட வந்து கொடுத்தேன். நான் லெட்டரில் என்னோட குடும்பத்தை பற்றி ஒரு பக்கம் ஃபுல்லாக எழுதியிருந்தேன். ஆனால் அண்ணன் வந்து என் லெட்டரே படிக்கலை. உனக்கு எல்லாமே நான் பார்த்துக்கிறேமான்னு சொல்லி சொன்னார். இன்னமும் பார்த்துட்டு இருக்காரு. இந்த இடத்த நான் அண்ணனுக்கு வந்து நன்றி சொல்ல ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். இன்னும் 1 வருஷம் இருக்கு என்னோட கல்வியை முடிக்க. என்னோட கல்வியை முடிச்சு என்னோட ஃபர்ஸ்ட் கேஸோட சேலரி நான் உங்ககிட்ட கொடுப்பேன். கண்டிப்பா அதை நீங்க மனசார வாங்கிக்கணும்னு. கண்டிப்பா. அது நான் உங்களை நிறைய பார்த்ததுல பேசினதுல, பட் ஆனா முதல் நாள் பார்க்கும்போதே ஒரு ஃபயர் இருந்துச்சு. பணம் அப்படின்னு கேட்காம நான் படிக்கணும்னு சொன்னாங்க. பெரியார் அவர்கள் கடவுளையும் மதத்தையும் ஏன் எதிர்த்தாருன்னா, அந்த கடவுளும் மதமும் பெண்ணுடைய அடிப்படையில தான் இருக்கு, பெண்ணுடைய திருமணத்துல இருக்கு, பெண்ணுடைய வாழ்க்கை முறையில இருக்கு.
அந்த பெண் படிக்க கூடாது அப்படின்னு ஒரு சமூகம் ஃபர்ஸ்ட் சொன்னுச்சு. ஏன்னா படிச்சா ஆணுக்கு ஈக்குவலா கேள்விகள் கேட்கப்படும், சமத்துவம் உருவாகும், அது மூலியமா பொருளாதார சுதந்திரம் கிடைக்கும். பொருளாதார சுதந்திரம் கிடைச்சிச்சுன்னா ஆளுமைகள் மாறும். நான் ஆளுமைன்னு சொல்றது அரசியல் அதிகாரமா இருக்கலாம், ஆட்சி அதிகாரமா இருக்கலாம், ஒரு முதலமைச்சர்னு ஒண்ணு இருக்கலாம். ஒரு தலித் எப்படி முதலமைச்சர் ஆக முடியாத ஒரு பெண் சாதாரண முதலமைச்சர் ஆக முடியாது. என்னுடைய சகோதரியை நான் பார்த்தது 1 வருஷம் 2 வருஷம் ஆயிருக்கும். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நிறைய பேர் உருவாகணும், படிக்கணும். படிச்சு கண்டிப்பா ஒரு பெண்ணுக்கான அழுத்தம் ரொம்ப அதிகமாவே இருக்கும், அவ்வளவு சாதாரணமாலாம் வர முடியாது. ஆனா ஒரு பெண்ணுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அதிகம். இன்னைக்கு கேண்டிடேட் செலக்ஷன் நிறைய அப்ளிகேஷன் வருது. ஆனா நிறைய கேண்டிடேட்ஸ் எங்க தலைவர் நிறைய பெண்கள் கேண்டிடேட்ஸ் வேணும்னு நினைக்கிறாங்க, ஆனா யாரும் வெளியே வர மாட்டேங்கிறாங்க. அப்ப போராடி சண்டை போட்டு அம்மா ஜெயலலிதா அம்மா மாதிரி வந்துட்டா ஆட்டோமேட்டிக்கா இந்த சமூகம் மிகப்பெரிய அக்செப்ட் பண்ணும். ஆனா ஒரு பெண் அந்த போராட்டத்துல ஏன் வரமாட்டேங்கிறாங்கன்னா இந்த சமூகம் அவங்களை உடல் வழியா ஒரு தாக்குதலை ஏற்படுத்தும். இதுக்காக என்னால முடிஞ்ச அளவுக்கு யார் யாரெல்லாம் கண்ணில் போடுறாங்களோ அவங்க படிக்கணும்னு நினைக்கிறேன். அதுல கண்டிப்பா லா படிக்கணும், அரசியலுக்கு வரணும், நாளைக்கு முடிஞ்சா எம்எல்ஏ ஆகணும், அமைச்சர் ஆகணும், முதலமைச்சர் ஆகணும். இந்த 2 புத்தகங்கள் நீங்க sign this for her. கண் கலங்காதீங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். சார், இந்த மகளிர் உரிமை தொகை, அப்புறம் அந்த விடியல் பயணம், அப்புறம் இலவச லேப்டாப், பொங்கல் பரிசு தொகை, அப்புறம் அந்த கோடைகால நிதி உதவி, இந்த மாதிரி திட்டங்களை தாவேக்கா ஆதரிக்குதா இல்லை எதிர்க்கிறதா சார்? கண்டிப்பா ஆதரிக்கிறது. இது மக்களுக்கானது. இந்த திட்டங்கள் எப்பயுமே ஒரு ஒரு இன்ஈக்குவாலிட்டியான சொசைட்டி. இப்ப ஒண்ணும் இல்ல, என்னுடைய மகனுக்கு ஒரு லேப்டாப் வாங்குறதோ இல்ல ஒரு கார்ல போய் ஸ்கூலுக்கு போறதோ நினைச்சதெல்லாம் கிடைக்க முடியும். ஆனா ஒரு அரசு உயர்நிலை பள்ளியில படித்த மாணவன் நான், என்னால ஒரு பஸ்ல போக முடியாது, காசு இருந்தாதான் போக முடியும். ஒரு சைக்கிள் கிடைச்சா உண்மையிலே நல்லது. என்னால ஒரு 4 கிலோமீட்டர் நடந்து போக முடியாது ஸ்கூலுக்கு. அப்ப இந்த மாதிரி அது மாதிரி பெண்களுக்கு இப்ப 1000 ரூபாய் கொடுக்கறதுங்கிறது அதிகமா உயர்த்தி கொடுக்கணும். கண்டிப்பா நம்மளுடைய தலைவர் பெண்கள் சார்ந்து ஒரு பெரிய மேனிஃபெஸ்டோவை கொடுப்பாரு. அதுல இது இலவசங்கள் சொல்றதோட மக்களுக்கு தேவையான ஒரு சப்ளிமெண்ட்னு சொல்லலாம். இதை கொடுக்கறதுனால இவருக்கு ஒரு சின்ன உதவி, ஒரு பஸ்ல போறதுனால படிக்க முடியுதுன்னா எஸ், அது அந்த உதவி அரசு செய்யணும். இதை யூரோப்பியன் எக்கனாமிலும் அப்படிதான் செய்யறாங்க, அமெரிக்கன் எக்கனாமிலும் அப்படிதான் செய்யறாங்க. இதை இலவசம்னு சொல்லக்கூடிய மனநிலையில இருக்கவங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருக்கிறதுனால மனநிலை இருக்கவங்க கண்டிப்பாக இது தொடரும். இன்னும் அதிகமான திட்டங்கள் சிறப்பா சென்றடையும் நம்மளுடைய ஆட்சியில். நாத்தாக்கா தவேக்கா 2 கட்சிக்குமே ஒரு இளைஞர்கள் பட்டாளன்றது ஒரு வைட்டல் ஃபோர்ஸா இருக்கு. இப்ப நீங்க ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இல்லையா, உங்களோட பார்வையில இந்த தேர்தலில் நாத்தாக்காவோட தாக்கம் எப்படி இருக்கும்? இல்ல, இன்னொரு கட்சி என்ன நடக்கும் ஏது நடக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு நான் இப்போதைக்கு ஐ டோன்ட் வாண்ட் கிரிட்டிக்ஸ். ஆக்சுவலி தமிழக வெற்றி கழகம் நிறைய பேர் ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றாங்க. புது கட்சி, இவங்களுக்கு 30 வயசு கீழே தான் ஓட்டு இருக்கு. சிம்பிளா எக்ஸாம்பிள் சொல்றேன், 40 வயசு கீழே நேத்து நடந்த ஓட் பேங்க்ல 45% மக்கள் இருக்காங்க. 45% இருக்கிறதுல எடுத்தாலே கிட்டத்தட்ட 2 கோடி பேர் வந்துருவாங்க. அப்ப 2 கோடி பேருடைய ஆதரவு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க இங்கதான் இருக்கு, எந்த கட்சிக்கும் கிடையாது. சோ இந்த மாதிரி ஒரு எல்லோருக்கும் ஒரு அரசியலை உருவாக்கக்கூடிய ஒரு கட்சியா இன்னைக்கு மாறும் பொழுது தேர்தல் அன்னைக்குதான் தெரியும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணவங்க, நம்மளை தனிப்பட்ட தாக்குதல்ல விமர்சனம் பண்ணுவாங்க. இது வரைக்கும் யாரையும் நம்ம தனிப்பட்ட தாக்குதல்ல விமர்சனம் பண்ணதே கிடையாது இந்த கட்சியில. ஆனா இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியில இருந்து தனிப்பட்ட ஒரு விமர்சனங்கள் அவங்க வைக்கிறாங்க, அந்த பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரி ஒரு தனிப்பட்ட தாக்குதல்களை தமிழக மக்களும் சரி, குறிப்பா பெண்கள் விரும்பினதா வரலாறு கிடையாது. எம்ஜிஆர் மேல தனிப்பட்ட தாக்குதல் நடத்தினாங்க, புரட்சி தலைவி அம்மா மேல கடுமையான தாக்குதல் நடத்தினாங்க. இதுக்கெல்லாம் பதில் தேர்தல் அன்னைக்கு மக்கள் தன்னுடைய ஓட்டு மூலயமா அதுக்கான பதில் கொடுப்பாங்க. அன்னைக்கு யார் யாரெல்லாம் தனிப்பட்ட தாக்குதல்கள் பண்ணாங்களோ அவங்க எல்லாம் தேர்தல் அரசியலும் சரி, கட்சி அரசியலிருந்து காண போயிடுவாங்க. இதுதான் என்னுடைய பதில். கட்சிகள்னாலே மக்கள் பணி செய்தாலே போதுமே, எதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தேவைப்படுறாங்க சார்? இல்ல, அப்படி அது ஸ்ட்ராட்டஜி, டேட்டா இதெல்லாம் டெக்னிக்கல் வேர்டா இருக்கலாம்.
பொதுவா ஏன் தேவைப்படுது அப்படின்னா ஒரு ஒரு தலைவருக்கான ஒரு ஜெனரேஷன் கேப் இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா 50% இங்க வந்து 40 வயசு கீழே இருக்காங்க தமிழ்நாட்டுல. ஒரு தலைவர் அப்டேட் ஆகும் போது ஒரு தகவல் இருக்கு, அப்டேட் ஆகலன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வச்சுக்குவாங்க, அப்படிலாம் கிடையாது. ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னால ஒரு எலெக்ஷன் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கிடையாது. ஒரு 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 தலைவருடைய முகம், அவருடைய பேச்சு, அவருடைய கொள்கை, அவரு மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு தன்னுடைய கொள்கைகளை போய் கொண்டு சேர்த்து ஒரு தலைவருடைய எதிர்காலம் இவர்தான் மக்கள் நம்பினா மட்டும்தான் அது ஓட்டா மாறி அந்த தலைவரை வந்து அக்செப்ட் பண்ண முடியும். ஸோ 99.99% வந்து முழுக்க முழுக்க தலைவருடைய ஒரு வேலை தான் ஒரு எலெக்ஷனை ஜெயிக்கிறது. தலைவரும் தலைவருடைய கட்சி ஸ்ட்ரக்சரும். ஸ்ட்ராட்டஜிஸ்ங்கிறது ஒரு ஒரு சப்போர்ட்டிங் சிஸ்டம், ஒரு சப்ளிமெண்ட்னு சொல்லலாம். அதனால வந்து ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்னால ஒரு வரலாறை மாற்ற முடியும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. ஒரு கட்சியோட கட்டமைப்பும் ஒரு கட்சியோடைய தலைவரும் அதுக்கு முக்கியமான நல்ல ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருக்காங்க, அவங்க சப்ளிமெண்டா இருந்து சப்போர்ட் பண்றாங்க. இவ்வளவுதான் விஷயம் ஸ்ட்ராட்டஜிஸ் பொறுத்த வரைக்கும். விடுதலை சிறுத்தைகள் கட்சியில 3 ஆண்டுகள் பயணிச்சிருக்கிறீங்க. குறிப்பா வெல்லும் ஜனநாயக மாநாடு, மதுவிலக்கு மாநாடு நீங்க நிறைய பயணிச்சிருக்கிறீங்க, நானும் பார்த்துருக்கிறேன். ஸோ அந்த நிர்வாகிகளை, அந்த ஜோனை நீங்க மிஸ் பண்றீங்களா? விசிகாவினுடைய நிர்வாகிகள், விசிகாவுடைய முன்னணி நிர்வாகிகள், அடிமட்ட தொண்டர்கள் வரைக்குமே நீங்க பார்த்து பேசியிருக்கிறீங்க. அதே சூழல்ல அப்படி ஒரு நிர்வாகிகளை பார்த்துட்டு நீங்க இப்ப தாவேகாவுக்கு வந்திருக்கிறீங்க. தாவேகா நிர்வாகிகள் மீது உள்ள விமர்சனங்களுக்கும் உங்களுடைய பதில் என்ன? அவங்களுக்கு அரசியல் வயப்படலைன்ற விமர்சனத்தை தொடர்ந்து முன் வச்சுட்டே இருக்கிறாங்க. 2 கேள்விகள் எடுத்து. கண்டிப்பா இன்னைக்கும் விடுதலை சிறுத்தைகளுடைய நிர்வாகிகள் வந்து எங்கூட தொடர்பு இருக்காங்க, நல்லா பேசுவாங்க, நல்ல கொள்கை ரீதியாகவும் சரி. அதாவது ஒன்னு பதிவு பண்றேன், நம்ம வந்து இப்ப திமுகவை வந்து கொள்கை ரீதியா எடுத்து நிக்கிறோம், நிர்வாகத்தை கொள்கை ரீதியா நிக்கிறோம், ஊழல் எடுத்து நிக்கிறோம். தனிப்பட்ட பகைங்கிறது கிடையாது. அந்த அந்த கல்ச்சர் நம்ம தூக்கி எறியணும். எல்லோரும் சேர்ந்து ஒரு பிரச்சாரத்தை உருவாக்குறோம், மக்கள் கிட்ட போகணும். மக்கள் வந்து யாரை சூஸ் பண்ணாங்களோ நிர்வாகத்துக்கு வரப்போறாங்க, அவ்வளவுதான். இதுக்கு மேல அது வந்து ஒரு பகை உணர்வுங்கிறது வந்து ஐடியாலஜிக்கலா மாறுறவங்களையும் இல்ல நமக்காக ஏத்து பேசுறாங்க அதுக்காக வந்து ஒரு பகை உணர்வு எடுத்துக்கிறது, அது அண்ணாவும் அப்படி உருவாக்கல, அண்ணாவோட சிந்தனையும் கிடையாது, என்னுடைய அடிப்படை கொள்கையும் அது கிடையாது. ஒரு ஸ்டேஜ்ல விக்ரஸா பேசுறேன்னா என்ன அடிச்சுட்டே இருக்கிறாங்க, அந்த அடியில நான் வழியில நான் திருப்பி கத்துறேன், நான் அடி வாங்கிட்டு இருக்கேன், எனக்கான வழியில நான் கத்துறேனே தவிர ஒருத்தரை நான் வந்து பர்சனலா அட்டாக் பண்ணல. சோ அந்த வழியில கத்தக்கூடாதுன்னு நினைக்கக்கூடாதுதான் ஒரு ஆன்டி டெமோக்ராட்டிக். அதை கூட கத்தக்கூடாது அப்படிங்கிறது ஒரு ஆன்டி டெமோக்ராட்டிக். சோ விசிகே தோழர்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கும் நல்ல தொடர்புல இருக்காங்க. பயணம் வந்து ஒண்ணு, வழி வேறதான், கொள்கைகள்லாம் ஒண்ணுதான். எங்களுடைய கொள்கை தலைவர் அம்பேத்கர் அவர்கள். சோ இதுல வந்து பெரிய வித்தியாசம் எல்லாம் கிடையாது, நல்ல உறவு முறைகள் இருக்கு. சோ அதனால வந்து அங்க இருக்கும் பொழுது என்னுடைய கடமையை நான் முழு மனசோட, என்னை பொறுத்த வரைக்கும் நான் எங்க இருக்கிறேனோ அங்க 100% என்னுடைய ஒர்க் கமிட்மெண்ட்டையும் ரொம்ப ஃபோர்ஸாகவும் ரொம்ப ஸ்பீடாகவும் செஞ்சு பழக்கம். நான் ஆக்சுவலா காம்ப்ரமைஸ் பண்ண கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு ஃபைட்டரா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நான். ஸோ அங்க இருக்கிற வரைக்கும் எளிய மக்களுக்கும் ஒடுக்கப்பட்டவங்களுக்கு அதிகாரம் வந்து கிடைச்சே ஆகணும், அதுவும் அமைச்சரவையில வந்து அவங்க இருந்தே ஆகணுங்கிறது என்னுடைய போராட்டம். அந்த போராட்டம் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. முதலமைச்சரா வரணும்னா 40% ஓட் பேங்க் வேணும், ஓகே, அது வந்து இன்னைக்கு விசிகேக்கு இல்ல. ஆனால் அந்த முதலமைச்சரை உருவாக்குவதற்கு விசிகே இல்லாம ஒரு முதலமைச்சரை உருவாக்க முடியாதுங்கிறதுக்கான 2வது பதில் என்கிட்ட இருந்துச்சு. அதுல 4 அமைச்சர்கள் உருவாக்க கூடாதாங்கிறதுக்கான ஒரு அழுத்தத்தையும் ஒரு கேம்பெயினும் பண்ணணும்னு நினைச்சோம், ஃபைட் பண்ணோம். அது பொதுவாகவே ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய திமுகவுக்கு பிடிக்காது. ஆனால் என்னுடைய குரல், நான் எங்க இருந்தாலும் என்னுடைய குரல் தொண்டர்களுடைய வழியில இருந்து நான் பேசுவேன் எப்பயுமே. 2ஆம் கட்ட தலைவர்கள் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ஆங்கில பேச மாட்டேன். எங்க தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்களோ அந்த வழியில இருந்து நான் பேசி பழக்கம். அப்படிதான் விசிகேல பேசினேன், தமிழக வெற்றி கழகத்துல நான் அப்படிதான் நான் பேசிட்டு இருக்கேன் ஆக்சுவலா. சோ அதனால இன்னொரு கொஸ்டின் வந்து, இன்னைக்கும் ஒற்றுமையா தான் இருக்கும் விசிகேல இருக்க தொண்டர்கள்லாம் வந்து இன்னைக்கும் பேசிட்டு இருக்காங்க. இன்னொன்னு வந்து அரசியல் வழிபடுத்தலங்கிறீங்க. அரசியல் வழிபடுத்துதல்னா என்ன? இப்ப திமுக அரசியல் வழிபடுத்துது இருக்கா? ஒரு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் போனா வர கூட்டத்தை கவர்மெண்ட் பஸ்லயும் லாரிலையும் கொண்டு ஏன் வரணும்? அந்த கூட்டத்தை ஏன் 500 ரூபாய் கொடுக்கணும்? ஏன் சாப்பாடு கொடுக்கணும்? ஏன் கிஃப்ட் கொடுக்கணும்? கலைஞரை பார்க்க வரும்போது அந்த காலத்துல என்ன கூட்டம் கூட்டமா கூட்டிட்டு வந்தாங்களா? ஏன் அந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு மிஸ் ஆகுது? ஏன்னா அவர் மக்களோட கனெக்ட் ஆகல. இதுதான் உண்மை. அதிகாரத்துக்கு வந்தாச்சு, ஆனா மக்களோட எமோஷனலா கனெக்ட் ஆகல. தமிழக வெற்றி கழகத்தை எங்களோட தலைவர்கிட்ட மக்கள் எமோஷனலா
ஒரு ஒரு உணர்வா கனெக்ட் ஆறாங்க. இப்ப உணர்வுனாலதான் 15 லட்சம் பேர் பார்க்க வராங்க. சும்மா யாராச்சும் ஒரு 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 முகத்தை பாக்குறதுக்காக ஒரு நம்ம திருச்சியில நான் பிரச்சாரம் போயிருந்தோம். 11 கிலோமீட்டருக்கு 7 மணி நேரம் ஆச்சு. யாராச்சும் வந்து ஒரு 15 மணி நேரம் நிப்பாங்களா ஒரு முகத்தை பாக்குறதுக்காக? அது டிவில ஆன்லைன்ல பாத்துட்டு போயிடலாமே. அப்போ மக்களுடைய நம்பிக்கையும் உணர்விலையும் ஒரு தலைவர் உள்ள வராரு. ஆனா இன்னைக்கு இருக்க ஒரு ஆளுங்கட்சி அதிகாரத்தில் இருக்கவங்க எந்த அமைச்சர் போனா, எந்த முதலமைச்சர் போனா, ஏன் துணை முதலமைச்சர் போனா எங்க உணர்வு ரீதியா ஓடி வராங்க? அவங்க ட்ரை பண்றாங்க, அதுமே பேமெண்ட் கொடுத்துதான் ஓடி வர பாக்குறாங்க, அதுதான் பேமெண்ட் கூட தவளை தூக்கி போடுறாங்க. எதுவுமே பணத்தால உருவாக்கிட முடியாது. இதுதான் திமுக இன்னும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. பணத்தால மனிதர்கள் உணர்வையும் அன்பையும் நம்பிக்கையும் வாங்கவே முடியாது. அப்படி வாங்கினவன் என்னைக்குமே அரசியல நினைச்சு நின்னதா சரித்திரமே கிடையாது. கலைஞர் அரசியல் 50 வருஷம் நின்னாருன்னா அவர் மக்களோட உணர்வுல கனெக்ட் ஆனார். அவருக்கான ஒரு கூட்டத்தை உருவாக்குனார், ஐடியாலஜிக்கலா உருவாக்குனார், கட்சிக்காரங்களோட உணர்வுல இருந்தார். அதே மாதிரி அம்மா ஜெயலலிதா அம்மாவும் அவங்களுக்கான ஒரு மக்கள் கூட்டத்தை உணர்வால கனெக்ட் பண்ணாங்க. அந்த அம்மாவை கை வச்சாங்கன்னா ஏன் வெளியே ஓடி வந்தாங்க? அவங்களோட உணர்வு எம்ஜிஆர். ஆனால் இந்த தலைவர்கள் இருந்து விலகி இன்னைக்கு இபிஎஸ் அவர்களும் சரி, முதலமைச்சரும் சரி, மக்களோட உணர்வு இருந்து விலகிட்டாங்க. அப்ப ஒரு உணர்வை ஏற்படுத்தக்கூடிய தலைவர் வரும் பொழுது, அதுவும் இளைஞர்கள் புதுசா அரசியலுக்கு வர்றதே ஒரு பக்குவப்பட்ட நிலைமைதான். ஒரு இளைஞர் 20 வயசு ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் ஒரு அரசியலை பத்தி பேசுறதே பக்குவமான ஒரு ஜெனரேஷன் உருவாகிட்டு இருக்கு. நீங்க எழுதி வச்சுக்கோங்க, அண்ணா எப்படி இளைஞர்களை நோக்கி ஒரு அரசியல் உருவாக்கணுங்களோ இப்ப யோசிக்கக்கூடிய 20 வயசுல இருக்கக்கூடிய இந்த தலைமுறை எதிர்காலத்துல அமைச்சர்களாகவும் வருவாங்க, ஏன் முதலமைச்சராகவும் வருவாங்க. இது ஒரு நல்ல பாசிட்டிவா பாக்குறேன். சார், திமுக வந்து 5000 வந்து கொடுத்துட்டாங்க. அதிமுக ஆட்சிக்கு வந்தா 10,000 கொடுப்போம் அப்படின்றத சொல்றாங்க. உங்ககிட்ட என்ன திட்டம் இருக்கு சார்? இல்ல, இது வந்து இவங்க சொல்ற அனௌன்ஸ்மெண்ட்லாம் ஒரு பயத்தோட வெளிப்பாடா பாக்குறேன். நோட்டிபிகேஷன் முன்னாடியே 5000 அனௌன்ஸ் பண்ணிடணும். மக்களோட உண்மை நம்பிக்கை ஒரு நேர்மை இருந்துச்சுன்னா, மக்களுக்கு செய்யணும்னு இருந்துச்சுன்னா, இந்த 4 வருஷமா ஏன் இந்த 5000 கொடுக்கல? கொடுத்துருக்கலாமே. மார்ச் மாசம் ஆனா வெயில் காலம் வருது, என்ன நம்ம யூரோப்ல இருக்கும் -2 டிகிரில இருந்தோம் மே மாசம், குளிர்காலத்துல இருந்தோம் ஏப்ரல் மே மாசம்லாம். அது ஏன் இப்ப மட்டும் அவங்க கண்ணுக்கு வந்து தெரியுது வந்து வெயில் காலம், அதுக்காக 2000 ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னு? இதுதான் வந்து ஒரு பொய்யான ஒரு திட்டம். மக்களுக்கு கொடுக்கணும், 5000 ரூபாய் மக்களுக்கு கொடுக்கணும், அவங்க வாங்கணும், அவங்களுடைய தேவைகளை வந்து நிறைவேற்றணும். அதுல எந்த விதமான வேறுபாடு நமக்கு கிடையாது. ஆனா அதுவே வந்து ஒரு ஓட்டை வந்து 5000 ரூபாய் கொடுத்தா மக்கள் ஓட்டு போட்டுருவாங்கன்னு ஒரு சிந்தனை பாத்தீங்களா? இதுதான் ஒரு முட்டாள்தனமான முதலமைச்சரோட சிந்தனை. நான் வந்து கடுமையாவே நான் பேசுறேன். நான் மக்களுடைய உணர்வையும் நம்பிக்கையும் ஒரு தலைவர் இழக்கும் பொழுது பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்கிடலாம்னு நினைக்கிறாங்க பாத்தீங்களா? இங்கதான் சமூகத்தோடைய மிகப்பெரிய அநீதின்னு நினைக்கிறேன். அப்ப 4 வருஷம் கவர்மெண்ட் இருந்திருக்கு, 40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறாங்க, ஒரு பெரிய லெகசிங்கிறாங்க, அவங்க அப்பா கலைஞருங்கிறாங்க, அண்ணா உருவாக்கின கட்சிங்கிறாங்க, 75 வருஷம் கட்சிங்கிறாங்க, சொல்ற மாதிரி பக்குவமான கட்சிங்கிறாங்க. அப்புறம் ஏன் பணத்தை போய் கொடுக்கணும்? இந்நேரம் ஒரு அமைச்சர் நேரு அவர்களோ வேலு அவர்களோ செந்தில் பாலாஜி அவர்கள் தொகுதிக்கு போகும்போது அப்படி நின்னாலே மக்கள் ஒரு 50,000 பேர் ஓடி வந்து இவர் தான் எங்களுடைய தலைவர்கள், எங்களுடைய இந்த நாட்டையே மாற்றக்கூடிய வல்லமை உள்ள தலைவர்கள் தானே ஓடி வரணும். இப்ப நான் ஓடி போனா 200 பேர் ஓடி வராங்க, எங்க தலைவர் வந்தா 1 லட்சம் பேர் வராங்க. அப்ப மக்களுடைய நம்பிக்கையும் அன்பும் இழந்ததுனாலதான் இந்த கவர்மெண்ட்ல இருந்தே அடிச்ச காசை எடுத்து வந்து திருப்பி 2000 ரூபாய் கொடுத்து ஓட்டு வாங்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா இந்த எலெக்ஷன் அப்படி பண்ண முடியாது. எல்லா எலெக்ஷனும் அப்படி செய்ய முடியாதுங்கிறது இந்த தேர்தலில் நாங்க வந்து ப்ரூவ் பண்ணுவோம். மாற்றத்துக்கு ரெடி ஆகும் பொழுது, எமோஷனலான லீடர்ஸ் இருக்கும் பொழுது பணம்லாம் பெருசா யூஸ் ஆகாது. இவங்களோட 5000 ரூபாய் கொடுக்கக்கூடிய விதம்ங்கிறது வந்து நேர்மை இல்லாத ஒரு தினம். அது மக்களுக்கு தெரியும் இவங்க ஏன் கொடுத்தாங்கிறது. 4 வருஷமா கொடுக்காத போது, பொங்கல் பரிசு கூட கொடுக்காத போது உங்களுக்கு பொதுவா 1000 ரூபாய் கொடுப்பாங்க. அந்த அதை கூட கொடுக்காத பொழுது, போன வருஷம் கொடுக்காத போது திடீர்னு 5000 ரூபாய் கொடுக்குங்கிறது வந்துதான் ஒரு நடிப்புங்கிறோம். அந்த நடிப்பு மக்களுக்கு தெரியும். இப்போ தாவேக தலைவர் திரு விஜய் அவர்களை பார்க்க வர மக்கள் கூட்டம் வந்து வாக்கா மாறும் நீங்க நினைக்கிறீங்களா? பிளஸ் வந்துட்டு இப்போ அவரை பார்க்க வர மக்கள் வந்து அவர் பேசக்கூடிய அரசியல் கருத்துக்களை வந்து சரியா கேட்கறது இல்லை, கவனிக்கிறது இல்லைன்னு சொல்லி அரசியல் வட்டாரத்துல ஒரு விமர்சனம் இருக்கு. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன சார்? நீங்க முதலமைச்சர் பேசிட்டு இருக்கும்போது நீங்க பாருங்க, எந்த சேனல்னா எடுத்துக்கோங்க, 300 பேரை தாண்டாது. அந்த 300 பேர் செய்தி விளம்பரத்துறையில பார்த்துட்டு இருப்பாங்க அவர் என்ன பேசிட்டு இருக்காங்க, என்ன பேசுனாங்கன்னு நீங்க ஒரு சர்வே எடுங்க, யாருக்குமே எதுவுமே தெரியாது.
இதே எங்களுடைய தலைவர் விஜய் அவர்களுடைய பிரச்சாரம் இருக்கு பாருங்க, 15 நிமிஷம் பேசலாம். ஏன் எல்லா சேனலும் வீட்டு கதவை திறந்ததுல இருந்து நைட்டு வரைக்கும் அவர் பேசுறது பார்க்கறது? வெறும் நடிகர் பேசினா மட்டும் வருமா? எவ்வளவு நடிகர் இருக்காங்களே. கமலஹாசன் ஒரு பெரிய நடிகர், கடைசியில ஒரு மீட்டிங் போட்டாரு, காந்தியவாதி மீட்டிங் போட்டாரு. அது முக ஸ்டாலின் வேற வந்து சீஃப் கெஸ்டா போட்டாங்க. அவர் பேசுறது ஏன் எடுப்பல்ல? மக்கள் ஒருத்தரை பாக்குறாங்க, பேசுறத கேக்குறாங்கன்னா நம்பிக்கையின் அடிப்படையில் இல்லாம கேட்க மாட்டாங்க. உங்க போன் எடுத்து நீங்க ஒருத்தர் 15 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படின்னா ஒருத்தர் மேல நம்பிக்கை இல்லாம கேட்பீங்களா? நீங்க லாஸ்ட் மீட்டிங் விஜய் சார் பேசுனதை பாத்தீங்களா? ஃபுல்லா பேசுனீங்க, பாத்தீங்களா? பார்த்தேன். அவ்வளவுதான் பதில். தாவேகா முதல் முறையா சட்டமன்ற தேர்தலை வந்து சந்திக்க இருக்கு. ஸோ எத்தனை தொகுதிகளில் தாவேகா வின் பண்ணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? மாண்புமிகு முதலமைச்சர் மாதிரியோ இல்ல அவர் புள்ள உதயநிதி ஸ்டாலின் மாதிரியோ 200 தொகுதி 210 தொகுதி எல்லாம் ஜெயிக்க மாட்டோம். உண்மையை சொல்றோம், பெரும்பான்மையான நம்பர்ஸை கிராஸ் பண்ணுவோம். இவங்க சொல்ற மாதிரி 200 தொகுதி அப்படிலாம் சொல்ல முடியாது. திமுக எதிர்கட்சியா கூட இருக்க மாட்டாங்கிறது என்னுடைய ஆழ்ந்த நம்பிக்கை. தாவேகா தனித்தே ஆட்சியை வந்து அமைக்கும் நெத்தாட்டி. 2026 டஃப்பான எலெக்ஷன் தான், 4-way கண்டஸ்ட் தான். ஆனால் ஒரு தலைவரை நோக்கியான எலெக்ஷனா மாறும் இது. எப்படி வந்து என்டி ராமராவ் வந்து திடீர்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்து நின்னாரு, லோக்கல் கவர்மெண்ட் எடுத்து நின்னாரு, எல்லாத்தையும் எடுத்து நின்னாரு, எல்லாரும் சொல்ற மாதிரி கட்சி ஸ்ட்ரக்சர் இல்லாத இதெல்லாம் சொன்னாங்க. மக்கள் ஒரு தலைவரை விரும்பினாங்க, அவர் மாற்றத்தை கொடுப்போம்னு நினைச்சாங்க. அதை நோக்கி வந்து அரசியல் களம் மாறுச்சு. 83ல பஞ்சாப் எலெக்ஷன், ரீசெண்டா நடந்த பஞ்சாப் எலெக்ஷன் எடுத்துக்கோங்க, ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சேம் திமுக மாதிரி தான். எப்பயுமே தமிழ்நாடும் பஞ்சாபும் ஒரே மாதிரி அரசியல் சூழ்நிலை இருக்கும். பஞ்சாபும் பாத்தீங்கன்னா டெல்லி அரசியலுக்கு எப்பயுமே குரல் கொடுத்துட்டே இருக்கும். ரொம்ப சென்சிட்டிவான மக்கள், அவங்களுடைய உரிமைகள் கை வச்சீங்கன்னா இந்த ஸ்டேட்டே வந்து கொதிச்சு எழுந்துருவாங்க. இதேதான் சொன்னாங்க. அகாலிதளம் இருந்துச்சு, பிஜேபி இருந்துச்சு, காங்கிரஸ் இருந்துச்சு, லோக்கல் பார்ட்டி 75 வருஷ கட்சி இருந்துச்சு. ஆனால் ஆம் ஆத்மின்னு ஒரு பார்ட்டி வந்துச்சு. கேண்டிடேட்ஸ் இல்லைன்னு சொன்னாங்க, ஸ்ட்ரக்சர் இல்லைன்னு சொன்னாங்க, ஏன் சிஎம் ஃபேஸே இல்லைன்னு சொன்னாங்க. இப்ப இருக்க சிஎம் ஃபேஸ் வந்து அப்ப வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் மக்கள் ஆண்ட கட்சியும் சரி, ஸ்டேட் பார்ட்டியும் தூக்கி போட்டு ஆம் ஆத்மி இப்படி கொண்டு வந்தாங்களோ, அந்த பஞ்சாப் எலெக்ஷனோட ரிசல்ட் தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதனால வந்து அஜெண்டா ரொம்ப தெளிவா இருக்கிறோம். 234 தொகுதிக்கும் எங்களுடைய வேட்பாளர்கள் ரொம்ப ரெடி ஆயிட்டு இருக்காங்க. தலைவர் வந்து பார்த்துட்டு இருக்காரு. ரொம்ப ஸ்ட்ராங்கான வேட்பாளர்களா இருப்பாங்க. கண்டிப்பா மாற்றத்தை உருவாக்குவாங்க. பெரும்பான்மையுடன் மிகப்பெரிய ஆட்சியை வந்து எப்படி எம்ஜிஆர் உருவாக்குறாரோ அதை உருவாக்குவாங்க. இந்த அழகிய தருணத்துல the வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் விகடன் குரூப் திரு அப்பாஸ் அலி அவர்கள் ஒரு லிட்டில் டோக்கன் ஆஃப் ஆர் லவ் அண்ட் அப்ரிசியேஷன் உங்களுக்கு பிரசன்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். Thank you so much ஆதவ் சார், மீண்டும் மனமார்ந்த நன்றிகள். And May 2026 be yours. Thank you very much sir. Thank you.